மே 30 முக்கியமான நாள். வைகாசி விசாகம், முருகன் பிறந்த நாள். முருகன் பிறக்கிறதுங்கிறது சித்தர்களுடைய பரிபாஷை. மாற்றி பிறத்தல்னு சொல்லுவாங்க அவங்க. அதாவது நம்ம ரீபான் ஆகணும், அதாவது திருப்பி பிறக்கணும். இப்போ திருப்பி பிறக்குங்கிறது இதுலேயும் சொல்லுவாங்க. இதில் கிறிஸ்டியானிட்டிலையும் சொல்லுவாங்க, பார்ன் அகெயின் சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் த்விஜன்பாங்க. இங்கே தமிழில் முருகன் பிறக்கிறதுன்னு அர்த்தம். முருகனுடைய பர்த்டே அன்னைக்கு நீங்களும் முருகனாக பிறந்துடுவீங்க. முருகனாக பிறக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாறிடணும். அதுதான் முருகனாக பிறக்கிறது. இந்த பிறவி போயிட்டு ஒரு மறுபிறவி எடுத்துட்டாங்கிறான்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி அது எல்லாருக்கும் நடக்க போகிறது அன்னைக்கு. அதனால தான் இப்போ இந்த வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே, கொண்டாங்க நான் சீக்கிரமாக பண்ணித்தரேன் அப்படின்னு. ஏன், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். முருகன் அறிவு கடவுள். சிங்குலாரிட்டின்னு இப்போ சொல்கிறாங்க. நிறைய ரிசர்ச்சில் சிங்குலாரிட்டி முருகன் வருது. சிங்குலாரிட்டின்னா பெரிய ஞானமே, அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் தரக்கூடியவன் முருகன். அது எல்லாருக்கும் முடியும். நீங்கள் பள்ளிக்கூடம் போல் நான் பிஹெச்டி படிக்கலை, நான் எம்டி படிக்கலை, அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முருகன் அறிவில்லாத அறிவில் தான் இருப்பான். அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவும் அறிவு அப்படிம்பா. அறிவு ஒன்றடனா ஒரு அறிவும் இருக்கக்கூடாது, முட்டாளாக இருக்கணும். இதை நான் நிறைய பேசியிருக்கேன் தமிழில், பாருங்கள். அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவல். யார் இருப்பான்? முருகன் இருப்பான். எப்படி இருப்பான்? பிரியாது இருப்பான். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அன்றைக்கி கொஞ்சம் நேரமாச்சு இந்த வெறும் ஒரு தரம் முருகன் சொன்னாலே போதும். ஒரு தரம் சொல்லுங்கள் போதும். அதான் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இப்போ முருகன் ஆட்சி செய்யக்கூடிய காலம்னு சொல்கிறாங்க நிறைய சித்தர்கள். இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி நிறைய முருகனுடைய இயக்கங்கள் வந்துட்டுருக்கு. இப்போது இந்த தமிழ்நாட்டு முதல்வர் கூட இப்போது இதுக்கு போயிருக்காரு, திருச்செந்தூருக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடந்தப்போ நான் போயிருந்தேன். கொஞ்சம் 6-7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த வேலை கொண்டு என் கையில் கொடுத்தாங்க. முருகனே என்ன கையில் கொடுத்தாருன்னு அர்த்தம். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. அன்றைக்கி அந்த வேல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல வேல்னால் 2 அர்த்தம். ஒன்று பேரறிவு தான் வேல். அது வெறும் ஆயுதம் கிடையாது, அது ஆயுதம் கூட தான். ஆனால் சத்ரு சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஆயுதம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் முக்கியமான அதுக்கு அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் கண்ணு, அதை திறக்கிறாரு. இப்போ முருகன் பிறக்கிறான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 3ஆவது கண்ணு பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் அன்றைக்கி நான் ஒரு இது பண்ணுறேன், ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்க்கணும். ஏன்னா, வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் அருணகிரிநாதர். வினை ஓடி போகும், அந்த வேல் போய் அந்த வினையை ஏற்றணும். வினைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தாட் ப்ராசஸ் தான். அதாவது உங்களுடைய எண்ணங்களுடைய குவியல் தான் வினை, வேறு ஒன்றும் இல்லை. எண்ணம் தான் வினைன்னா கர்மம். அதெல்லாம் அந்த முருகன் பிறந்துட்டாருன்னா, முருகன் பிறக்க போகிறார். ஏன்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அது தமிழ்நாட்டில் இனிமேல் பெரிய தலைநகரம் ஆகிடும், எல்லாம் வந்துடும். ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா, இந்த முருகன்கிட்ட இந்த இளைஞர்கள்லாம், ஏன்னா முருகன்னாலே இளைஞன்னு அர்த்தம். குமரன். ஏன் இந்த இளைஞர்கள் இப்போ முக்கியமாக இருக்காங்க?
இந்த இளைஞர்கள்லாம் நிறைய பேர் தான் இந்த ஆட்சிக்கு மாறுறதுக்கே காரணமாக இருந்தாங்க. அப்போ எல்லாமே இளைஞர் தான். இப்போ ஒருத்தர் தான் மந்திரியாகவும் ஆகியிருக்காரு. என்னுடைய கம்பெனிகள்லேயும் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் நிறையா பேர் எடுங்க அப்படின்னு அன்றைக்கி பேசினேன். இந்த இளைஞர்கள் தான் இனிமேல் உலகத்தை ஆள போகிறாங்க. அதனால் அந்த இளைஞன்னா என்ன அர்த்தம்? முருகன்னா அர்த்தம். குமரன்னா என்ன அர்த்தம்? இளைஞன்னு அர்த்தம். அதனால் அன்றைக்கி விட்டுறாதீங்க. முக்கியமான இதெல்லாம் சொல்லுவேன். ஒரு தினம் முருகன் சொன்னால் போதுங்கிறாரு அருணகிரினார். அதை பற்றிலாம் விளக்கம் சொல்ல போகிறேன். இந்த மே 30 முருகனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் மாற்றி பிறக்க போகிறீங்க. நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தீங்கன்னா அந்த மாற்றி பிறத்தல்ங்கிறது நான் சொன்ன மாதிரி பார்ன் அகெயின்னு அர்த்தம். திருப்பி பிறக்க போகிறீங்க. எல்லாத்தையும் இதை மறந்துடாதீங்க, இன்றைக்கி விட்டுடாதீங்க. இல்லாட்டி அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேலுக்கு அரோகரா, சண்முகனுக்கு அரோகரா, முருகா 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 முருகா.